நேரத்துல இந்த உலகத்துல வந்து மனம் வந்து பதறிருது. அதாவது நம்மலாம் ஆவி, ஆத்துமா, சரீரமா இருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே வந்து ஆவியில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. நம்மளுடைய ஆவி மாற்றப்பட்டிருக்குது. அது ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு ஆவியா மாறிடுச்சு. பரலோகத்துக்கு ரெடி நம்ம. தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். சரீரத்துல ஒண்ணும் பெரிய அளவுல மாற்றம் நம்ம ஏற்படுறது கிடையாது. மாற்றமே தெரியறது கிடையாது. மறுபிறப்படையும்போது. மனத வந்து ஒவ்வொரு நாளும் புதுசாக்கணும். சரீரத்துல நம்ம எந்த ஒரு மாற்றத்தையும் பார்க்காததுனால, எந்த மாற்றமுமே நடக்கலன்னு நினைச்சுக்க கூடாது. பெரிய மாற்றம் நடந்திருக்கு. இப்ப இன்னைக்கு நீங்க ஆலயத்துலலாம் வந்து உட்காரும்போது, ஒரு விதமான ஒரு கலர் சேஞ்ச் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம உள்ள வந்த உடனே அப்படியே கொஞ்சம் ஸ்கின் கலர்லாம் மாறுது. உள்ள வந்த உடனே ஏதோ ஏதோ இயற்கையாவே இந்த சரீரத்துல ஏதோ மாறுதுன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் அப்படி உள்ள போன உடனே ஒரு எஃபெக்ட் மாதிரி இருக்குது. அதனாலதான் இந்த கடையில எல்லாம் போனீங்கன்னா ஒரு எஃபெக்ட் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? ஏசிலாம் நல்லா கூலா வச்சிடுறாங்க இப்பெல்லாம். அப்படி உள்ள போன உடனே குளு குளு குளுன்னு பா கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கலாம். எதுவும் வாங்கலைன்னா கூட அப்படியே சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வரும். அப்புறம் வாசனையா இருக்கு. நாத்தம் பிடிச்ச இடத்துக்கு போய் இருப்பீங்களா? அந்த கடைக்கு போன உடனே எப்படி இருக்குன்னா, ஒரு இடத்துக்கு போன உடனே அப்படியே நல்ல ஏசி கூலா இருக்கு. அதுக்கப்புறம் நல்ல வாசனையெல்லாம் பெர்ஃப்யூம்லாம் அடுக்கி விடுறாங்க. அப்புறம் சேர்லாம் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. அந்த என்விரான்மெண்ட்டே நல்லா இருக்குது. இது வந்து எப்படி இருக்குதுன்னா, கொஞ்சம் நல்லா இருக்குது நம்மளுக்கு. இந்த சரீரத்துக்கு நல்லா இருக்கு. இப்ப இதே மாதிரி மனசுக்கு நல்லாத விஷயம் நல்லா இருக்கிற விஷயம் இருக்குது. மனசுக்கு எது நல்லா இருக்கும் தெரியுமா? கொஞ்சம் சிரிச்சு கொஞ்சம் ஏதாவது ஜோக் ஏதாவது பார்த்து, இல்ல யாரோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பார்த்து பேசி, ஏதாவது ஊர் கதையை பேசி, இப்ப சிலருக்கு வந்து இந்த சினிமாவை பார்த்தா இல்ல இந்த சீரியலை பார்த்தா ஏதோ கொஞ்சம் சந்தோஷம். ஒரு இது என்னன்னா வீட்டுல பிரச்சனை ஜாஸ்தியா இருக்குது. வீட்டுல கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு, பொருளாதாரத்துல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனை ஜாஸ்தியா இருக்குது. இப்போ ஏதாவது பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் அதுல இருந்து என்ன பண்ணலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம், ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சவங்க என்ன பண்றாங்க, ஒரு படத்துக்கு போறாங்க. படத்துக்கு போனோம்னா நல்லா இருக்குதுப்பா, நாம இருந்துச்சு, வா ஒரே சந்தோஷம். அது படம் முடிச்சு ஒரு 15-20 நிமிஷத்துல எல்லாம் புஷ்னு போயிடுச்சு. அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா திருப்பி இன்னொரு படம் பாக்குறாங்க. இப்போ என்ன போயிடுச்சுன்னா 24 மணி நேரம் சேனல்லாம் வேற வந்துடுச்சு. 24 மணி நேரம் படம் போடுறாங்க. அந்த காலத்துல எல்லாம் அப்படியே அதெல்லாம் சொல்லுவாங்க, நடந்து போகணும், சைக்கிள்ல ஏறி போகணும், அதாவது ஊரை தாண்டி போகணும்னுவாங்க. இப்பெல்லாம் வீட்டில் ஒரு ரிமோட் எடுத்தோன்னா இந்த படம் பிடிக்கல, அந்த படம். அப்போ 24 ஹவர்ஸ் வந்து என்ன ஆகுது, ஏதோ ஒன்று நம்மளை சந்தோஷிப்பிக்கிற மாதிரி ஒரு பெலனை தர்ற மாதிரி இருக்கு. ஆனால் அது பெலனே கிடையாது. எல்லாமே டெம்பரரி சொல்யூஷன். சிலர் போய் தண்ணி அடிக்கிறது. அப்புறம் இப்போல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஹைஃபை ஆயிடுச்சு. எல்லாம் மாத்திரைலாம் வந்துருச்சு. ஏன்னா போய் இவங்க குடிச்சு அது போதை ஏறுற வரைக்கும் டைம் கிடையாது. டப்புன்னு ஒரு மாத்திரையை போட்டோமா அப்போ எல்லாமே மாறிடுது. போதை பொருட்களுக்கு அடிமையாகிறாங்க. இது எல்லாமே எதுக்கு தெரியுமா? ப்ளீசிங் டு த மைண்ட். மனம் வந்து என்னவா இருக்குது, இப்போ டிஸ்டர்ப்டா இருக்குது, பிரச்சனையா இருக்குது. இதுக்கு என்னது சொல்யூஷன்? ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, மனம் பதறுகிறவர்களே, இந்த உலகத்துல மனம் பதறி போயிருக்காங்க. நிறைய நேரத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆலயத்துக்கு வருகிறவர்கள், அவர்களுக்கும் ஒரு நிறைய நேரத்துல இந்த மாதிரி மனம் பதட்டம் இருக்கிறது. ஏன்னா ஆவியில மறுபிறப்படைஞ்சாச்சு. வெளியில இருக்கிறவங்க அதுவுமே அடையல. இப்ப இவங்க ஆவியில மறுபிறப்பு அடைந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம, என்னன்னா சண்டையானா சர்ச்சுக்கு போறோம், சரி ஓகே. இப்போ மற்ற நாளெல்லாம் என்ன பண்றது, வீட்டுல இருக்கணுமே, குடும்ப நபர்கள் இருக்கணும், ஒவ்வொருத்தரும் ஒரு வித மாதிரி பேசுவாங்க. வேலைகளை போனா அங்க அவன் ஒவ்வொருத்தனும் ஒரு மாதிரி பேசுவான். இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்க, நீ பண்ண வேலை 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லைன்னுவான். நீ என்ன பெரிய வேலை பார்த்துட்டா உனக்கு சம்பளம் வேணும்னு கேட்பான். காலில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்ககிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். என்ன கேட்கறான், நீ என்ன பெரிய வேலையை பார்த்துட்ட, உனக்கு என்னத்த சம்பளம் கொடுக்கறது அப்படின்னு கேட்கறான். இதெல்லாம் மனசு நொந்து போய் ரொம்ப கஷ்டமாயிருது. அவர்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இப்ப வந்து பயம் வந்துருது. என்ன தெரியுமா, சிலர்லாம் பாத்தீங்கன்னா பயம் வந்துடும் ஒரு விதமா. இந்த 20 வயசுல எல்லாம் அந்த பயம் வராது.
30 வயசுல வந்துச்சுன்னா ஓ சரி பரவாயில்ல, இதெல்லாம் 30 கூட வராது. 40ல அப்படியே லைட்டா தோணும். 50ல அந்த மாதிரி தான் வருது. இப்போ என்னன்னா பிள்ளை வளருது. நம்ம ஊர்ல வேற எல்லாத்தையும் நோண்டி கேட்பாங்க பாத்தீங்களா? வெளிநாட்டுல அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல உன் பிள்ளை என்ன பண்ணுது, உன் பிள்ளை என்ன ஸ்கூல்ல படிக்குது, அதுக்கு ஏதாவது சேர்த்து வச்சிருக்கிறியா, அதுக்கு நகை போடுறதுக்கு ஏதாவது வச்சிருக்கியா, அதுக்கு துணி போடுறதுக்கு ஏதாவது வச்சிருக்கியா, நீ வீடை கட்டிட்டியா, நீ என்ன காரை வச்சிருக்க, என்ன நிலம் வச்சிருக்க, நீ எவ்வளவு அக்கௌண்ட்ல வச்சிருக்க, அடுத்து என்ன பண்ண போற, பிள்ளைக்கு என்ன பண்ண போற, அதை எப்படி பண்ண போற, இது மாதிரி நிறைய கேள்வி, ப்ரெஷர் இதெல்லாம் மனசுல வருது. பயந்துட்டான். திரும்பி பாக்குறான். 40 வருஷம் 50 வருஷம் ஆயிடுச்சு, ஒண்ணுமே செய்யலையே. சிலர் வந்து ஓரளவுக்கு ஏதாவது சேர்த்து வச்சிருப்பாங்க. அப்படியே 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 டீ குடிக்காம, காப்பி குடிக்காம, சாப்பிட இல்லாம அப்படியே கொஞ்சம் ஏதாவது பண்ணி அக்கௌண்ட்ல சேர்த்து வச்சு எல்லாம். அதனால ஒரு விதமான ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும், அப்பா இருக்குது அப்படின்னு. ஆனா அது கூட வந்து நிறைய நேரத்துல எவ்வளவு சேர்த்து வச்சாலும் அது பத்தாத மாதிரி தான் இருக்கும். இங்கேயும் பதட்டம் ஏற்படுது. ஆண்டவர் சொல்றாரு, மனம் பதறுகளே நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்க. இந்த காலை வேளை நான் உங்களை பார்த்து சொல்றேன், பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க. இந்த திடன் கொள்ற அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஆங்கிலத்துல பி ஸ்ட்ராங் போட்டுட்டு சொல்லுது. ஆண்டவர் உங்கள் எதிரிகளை, ஆங்கிலத்துல தான் டிஸ்ட்ராய் யுவர் எனிமீஸ், ஹி இஸ் கமிங் டு சேவ் யூ. உங்கள் தேவன் பதிலளிக்கவும் நீதி சரி கட்டவும் வருகிறார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுவோமா, நான் பயப்படுவதில்லை, என் தேவன் என்னை ரட்சிப்பார். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, என் தேவன் என்னை ரட்சிப்பார். நீங்க எப்படி வேணா பிரச்சனையில வேணா இன்னைக்கு இருங்க. எல்லா பிரச்சனைக்கும் நிறைய நேரத்துல நான் காரணம் கிடையாது. இந்த உலகம் காரணம், என்னை சுத்தி இருக்கிற மக்கள் காரணம். சில பிரச்சனைக்கு நானே காரணம். நானே வந்து தப்பு பண்ணிட்டேன், அறிவீனமா போய் சிக்கிக்கிட்டேன், ஏதோ கடனை வாங்கி ஏதோ பண்ணிட்டேன், இல்ல குடும்பத்துல எக்கு தப்பா பேசிட்டேன். இப்ப பிரச்சனையை கொஞ்சம் பெருசாக்கி வச்சு நிப்பாட்டிட்டு இருக்கேன். இப்போ சில பிரச்சனைக்கு நான் காரணமே கிடையாது. எவனோ ஒருத்தன் வந்து எவனோ சொல்லி ஏதோ சொல்லி என் வாழ்க்கையை நாசமாக்கி இங்க வந்து நிப்பாட்டி விட்டுட்டான். நீங்க எப்படி வேணா இருங்க, நீங்க செஞ்ச தப்போ மத்தவன் செஞ்ச தப்போ, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதை சரி கட்ட, அதை சரி செய்ய, அதுக்கு பதில் அளிக்க நான் வரேன். ஆண்டவர் சொல்ற, நான் வரேன். எதுக்கு வரேன்? நான் ரட்சிக்க வரேன். எதை ரட்சிக்க? ரட்சிக்கணும் என்னன்னா சரி செய்ய, உன்னை காப்பாற்ற நான் வருகிறேன். நல்ல தெய்வங்க அவரு. நம்ம இந்த கால வேளையில் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை தொழுதுகொள்ள வந்திருக்கிறோம். இயேசுவை போல ஒரு நல்லவர் யாருமே கிடையாது. எவன் எப்ப நடுவழியில விட்டு போவானே தெரியாது. அது சொந்தக்காரனா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், இல்ல சித்தப்பா பெரிய யாரா வேணா இருக்கட்டும், யார் வேணா எப்ப மாறுவாங்கன்னே தெரியாது. அப்பா அம்மாவா கூட இருக்கட்டும், இல்ல பிள்ளையா கூட இருக்கட்டுமே, யார் எப்ப மாறுவாங்கன்னு தெரியாது. எல்லாம் மனுஷங்க. ஆனா மாறாத ஒருவர் இயேசு. உங்களை எப்போதும் பாதுகாக்கிறவர் இயேசு. நீ எங்க போய் சிக்கினாலும் அங்க இருந்து இந்த சிக்கல்ல இருந்து வெளியே கொண்டு வர்றவர் இயேசு. அவர் சொல்றாரு, நீ சிக்கிட்டு இருக்கியா, என்ன பண்றதுன்னு தெரியலையா, மன உளைச்சலா இருக்கியா, மன பாரத்துல இருக்கியா, இல்ல பயந்து போயிருக்கியா, வாழ்க்கையெல்லாம் போயிருச்சே. நிறைய நேரத்துல ரொம்ப லேட்டா தான் 15-20 வருஷம் கழிச்சுதான் யோசனையே வரும். எத்தனை பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒருத்தர்லாம் வந்து சொல்றாரு, அவங்க பேரப்பிள்ளை வந்து அமெரிக்கா போயிட்டான். அந்த தாத்தா வந்து என்கிட்ட சொல்றாரு, அவர் பேசுறாரு, 1960ல நான் நியூயார்க் போனேன்றாரு. என்னது இந்த காலத்துல ஊருக்கு போயிட்டு வர்றதெல்லாம் பெருசு. டக்குன்னு போனோம், விசாவை எடுத்தோம், எல்லாம் ஏதோ ஒண்ணு பண்ணி போயிடலாம். இப்போ பெரிய விஷயம் தான், ஆனா போயிடுறாங்கல்ல. 1960 என்னங்க சொல்றீங்க? ஆமா, நியூயார்க்ன்றது அது பயங்கரமான வர்த்தகம் இடம், அது பயங்கரமான இடம். அங்கெல்லாம் அந்த டைம்ல நான் போனேன், அங்க இருந்தேன்றாரு. அப்படியே வந்தேன், ஏதோ தோணுச்சு, எனக்கு பிடிக்கல, வந்துட்டேன்றாரு. அந்த காலத்துல அங்க போய் இருந்து பெரிய ஆளுங்களா இருக்காங்க. அவர் சொல்றாரு, ஆனா எனக்கு ஒரு பெரிய வருத்தம், நான் வந்திருக்க கூடாது. அவங்க பிள்ளைங்க சொல்றாங்க, இவர் வந்து வராம அங்க இருந்திருந்தாருன்னா நாங்கள் அமெரிக்கால பிறந்திருப்போம். ஆனா அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், வந்துட்டேன். ஆனா ஒரு சந்தோஷம் என்னன்னா, நம்ம சந்ததியிலேயே அவங்க பேரப்புள்ள போய் அங்க செட்டில் ஆயிருச்சு. ஆனா அது ஒரு சந்தோஷம்.
ஆனா இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, நிறைய நேரத்துல பல வருஷங்கள் கழிச்சு தான் நம்ம பண்ணது தப்புனே தெரியுது. 20 வருஷம் கழிச்சு தெரியுது தப்புன்னு. அப்புறம் அவர் போயிட்டாரு. அது ஒரு இன்னொரு விஷயம். பேரப்புள்ள போனதுனால இவரும் போயிட்டு வந்துக்கிறாரு. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க வாழ்க்கையில ஒருவேளை ரொம்ப நாள் கழிச்சு நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா பயப்படாதீங்க. உங்களே குத்திக்காதீங்க. உங்களே கசப்பாக்கிக்காதீங்க. உங்க வாழ்க்கையவே கடினமாக்கிக்காதீங்க. ஆண்டவர் தான் நம்மளை படைத்தவர். அவரே சொல்றாரு பரவாயில்லன்னு. நம்ம வீட்ல எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. நீ அதான் பண்ணியிருந்தனா நீ என்ன ஆயிட்டு இருக்கலாம், அங்க வந்த வாய்ப்பை நீ விட்டுட்ட, நீ அப்படி பண்ணிருக்கணும் இப்படி பண்ணிருக்கணும் அப்படியே பயங்கரமா சொல்லுவாங்க. எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. பண்ணலையே, தப்பாயிருச்சு வாழ்க்கை. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? கர்த்தரை நம்ப போகிறேன். கர்த்தரை சார்ந்து இருக்க போகிறேன். எனக்காக பதிலளிக்க வருகிறார். அவர் வந்து என்னை ரட்சிப்பார். தானியேல் 10:19. பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன் கொள் என்றான். அவன் என்னோட பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றேன். தானியேல் ஜெபம் பண்றாரு. ரொம்ப நாளா ஜெபம் பண்றாரு. பதில் வந்த மாதிரியே இல்ல. நீங்க பல வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். ஒன்னும் அந்த மாதிரி தெரியல, மாறின மாதிரி தெரியல, ஒண்ணுமே அசைய மாட்டேங்குது. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான் போல, எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்னத்தை ஜெபம் பண்ணி என்ன கிடைக்குது? நிறைய பேருக்கு பார்த்தீங்களா, நாளையத்துக்கு வந்து என்ன நடக்க போகுது, என்ன பைபிளை படிச்சு என்ன ஜெபம் பண்ணி என்ன என்ன ஆண்டவர் செஞ்சாரு? இல்ல இல்ல இல்ல, இந்த உலகத்துல உங்களை பலன் கொடுக்கணும், உங்களை திடப்படுத்தணும்னா அது ஒன்னே ஒண்ணு, அது ஆண்டவரும் ஆண்டவருடைய வார்த்தையும் மாத்திரம்தான். இங்க வரும்போது பாருங்களேன், இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, இங்க வந்து உக்காந்து ஆராதிச்சு வசனத்தை கேட்டுட்டு நீங்க போனீங்கன்னா ஒரு விதமான ஒரு பலனை உணர்வீர்கள். ஒருவேளை சில நேரம் உணர்ச்சி ரீதியா இல்லைன்னா கூட உங்களுக்கு பலன் உண்டா இருக்கு, அது உங்களுக்கு உணரல, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு நீங்க வரல. அப்ப என்ன ஆகணும்? இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்து நீங்க கேட்கணும், திருப்பி போட்டு கேட்கணும். வீட்டுக்கு போய் ஒருவேளை 10 நிமிஷத்திலேயே ரெடி ஆயிரணும். ஆனா சில நேரங்களுக்கெல்லாம் சிலருக்கு 4-5 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்ற வேண்டியதா இருக்குதுல்ல ஹாஸ்பிட்டல் போனா. ஏன்னா ரொம்ப அவங்க வீக்கா இருக்காங்க, அதனால நிறைய ஏற்ற வேண்டியதா இருக்குது. அப்போ நீங்க வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க போல, இன்னும் கொஞ்சம் நிறைய கேளுங்க. நீங்க இங்க வந்து எனக்கு பத்தலைங்க, 1 மணி நேரம்லாம் ஒண்ணுமே தெரியல அப்படின்னா நிறைய கேட்கணும். நீங்க அப்போ இன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து கேட்டுருங்க, வசனத்தை கேளுங்க, நம்ம வசனத்தை செய்திகளை போய் கேட்டுருங்க. இப்போ இங்க தானியேல் பயந்து போயிருக்கிறாரு, எதுவும் நடக்கல. பரலோகத்திலிருந்து செய்தி வருது, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன் கொள் என்றான். அவன் என்னோட பேசுகையில் நான் திடன் கொண்டு. எப்படி? தேவதூதன் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வந்து பேசுகிற அந்த வார்த்தை திடன் கொள்னு சொல்லும் போதே தானியேல் திடன் கொள்ளான் என்றால், கல்வாரி சிலுவையில் இயேசு நம்மளுக்காக மரித்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார், தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து உங்களை திடப்படுத்தாமல் எப்படி இருக்க முடியும்? நீங்கள் திடப்படுத்தப்படுவீர்கள். இந்த காலை வேளையிலே நீங்கள் திடமாகிறீர்கள். பதில் வந்துச்சு தானியேலுக்கு. அது கொஞ்சம் டைம் ஆகுது, டிலே ஆகுது. இந்த பிசாசுக்கு வந்து அவன் வேலை என்னன்னா உங்க பதிலெல்லாம் ஸ்டாப் பண்றதுதான் வேலை, ஆண்டவர் கிடையாது. இதுல எவ்வளோ ஒரு ட்ரிக்கான வேலையை அவன் பண்றான்னா, தடையும் உண்டாக்கிட்டு உங்க மனசுலயும் வந்து என்ன சொல்றான் தெரியுமா? ஆண்டவர் ஏதோ காரணத்தினால் உனக்கு அதை தடை செய்து கொண்டிருக்கிறாருன்றான். எப்படி பார்த்தீங்களா? நல்ல காரியத்தெல்லாம் என்ன பண்றான்? தடை பண்ணி விட்டுட்டு உங்க மனசுல வந்து என்ன சொல்றான்? உனக்கு அது நடக்காது, அது வராது, அது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை அப்படின்னு சொல்றது. நான் சொல்றேன், அவன் ஒரு பொய் சொல்றவன். தேவன் உண்மையை சொல்கிறவர், சத்தியம் சொல்லுகிறவர், தடையெல்லாம் உடைக்கிறவர், காரியங்களை எல்லாம் சரி செய்கிறவர், உங்களுக்காக நன்மையான காரியங்களை செய்கிறவர் அவர் இயேசு. அவர் செய்ய விரும்புகிறார். திடன் கொள்ளுங்கள், பலன் கொள்ளுங்கள், பயப்படாதுங்கள். உங்க வாழ்க்கை எவ்வளவு மோசமான இருக்கலாங்க, இதெல்லாம் வந்து வெளியே கூட சொல்ல முடியாதுன்னு இருக்கலாம். பிரச்சனை சில நேரத்தில் சொல்ல முடியாது பாருங்க. அவங்கவுங்களுக்கு வயிற்று வலி வந்தால் தான் தெரியும், கரெக்டா? இல்லை சிலருக்கு வந்து அது என்ன பெரிய அப்படிலாம் அப்படிலாம் வலிக்காதே அப்படின்ட்டுருவாங்க. அவங்க கஷ்டம் சின்னதோ பெருசோ அவங்களுக்கு தான் தெரியும்.
உங்க பிரச்சனைய ஃபுல்லா அறிஞ்சு அதை உணரக்கூடிய ஒருத்தர் இயேசுதான். அவர் சொல்றாரு, பயப்படாத, திடன்கொள், திடன்கொள். எல்லாம் சொல்லுங்க. இந்த தானியேல் சொன்ன மாதிரி நம்ம சொல்லுவோமே, என்னை திடப்படுத்தினீரே. தானியேல் அங்க சொன்னார். அந்த வசனத்தை தான் நான் சொல்றேன். திடன்கொள், திடன்கொள்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் சொல்றேன், என்னை திடப்படுத்தினீரே. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஆண்டவர் என்னை திடப்படுத்தினீரே. நிறைய நேரத்துல சில நேரங்கள்லாம் சிலர்லாம் வந்து பிரச்சனையை சொல்லும் போது, இப்படிலாம் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை இருக்குமான்ற மாதிரி தான் யோசிக்குவார். நான் வந்து சில சம்பவங்கள்லாம் இங்க சொன்னா கண்டிப்பா சொல்றேன், அவ்வளவு பிரச்சனை எல்லாம் இங்க இருக்கிற யாருக்குமே கிடையாது. இல்ல ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லைன்ற சிலர்லாம் அவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்காங்க. அதாவது இது நம்ம யோசிச்சா கூட இதெல்லாம் சரி பண்ணவே முடியாது. 50-60 வருஷம் ஆனா கூட சரி பண்ண முடியாது, அவ்வளவு பெரிய பிரச்சனைகள். ஆனா அந்த வசனம் சொல்லுது, திடன்கொள், திடன்கொள். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், சாத்தியமே இல்ல, வருடங்கள் வீணாயிருச்சு, எனக்கு முடியல, எனக்கு பயமா இருக்குது, எனக்கு கஷ்டமா இருக்குது, திகிலா இருக்குது, குடும்பத்தை யோசிச்சாலே ஐயோ ஒரு மாதிரி பண்ணுது, எனக்கு என் வாழ்க்கை, என் எதிர்காலம் இப்படி ஆயிடுச்சு, அப்படிலாம் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நான் சொல்றேன், பயப்படாதிருங்கள், பயப்படாதீங்க, பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறை வேதத்துல நீங்க எடுத்து வாசிச்சீங்கனாலும், பரலோகத்தில் இருந்து தேவ தூதர்கள் இந்த பூமியில வந்து மக்களை பார்த்து பயப்படாத, பயப்படாத, பயப்படாதன்னு ஒவ்வொரு வாட்டியும் மக்கள் கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவன் பயந்து போயிருக்கிறான். இவன் வாழ்க்கையை குறிச்சு பயம், இப்ப முன்னாடி இருக்கிற தேவதூதனை பார்த்து பயம். பயப்படாத, திடன்கொள், திடன்கொள். அன்னைக்கு எப்படி தானியேலுக்கு பதில் கிடைத்ததோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் பதில் கிடைக்கும். அதை விசுவாசிங்க. யாரு சண்டை போட்டா? தானியேல் ஒண்ணுமே பண்ணல. தானியேல் சண்டை போட்டாரா? தானியேல் சண்டை போடல. காபிரியேலும் மிகாவேலும் வந்து இறங்குறாங்க தானியேலுக்காக. மிகாவேல் வந்து சண்டை போடுறாப்ல, காபிரியேல் வந்து செய்தியை சொல்றாரு. படை தளபதிகள், பெரிய ஏஞ்சல்ஸ், அவங்க ஆர்ச் ஏஞ்சல்ஸ், அவங்க வந்து தானியேலுக்கு சேவை செய்கிறார்கள். இன்னைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பிரச்சனைகளுடைய சூழ்நிலைகள் மோசமா இருக்கிறது ஓடா இதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு பின்பாக நீங்க பார்க்க கூடாத நிலையில் தேவதூதர்கள் உங்களுக்காக வேலை செய்கிறார்கள். தேவன் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். கூடிய சீக்கிரமாக அன்னைக்கு தானியேலுக்கு பதில் வந்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் பதில் வரும். அதான் ஒரு பெரிய விசுவாசம், ஒரு பெரிய நம்பிக்கை. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன், உம்முடைய வார்த்தை சொன்ன மாதிரியே செய்வீராக. அந்த வெக்கம், இந்த அசிங்கம், இந்த அவமானம், இந்த நிந்தை, இந்த கண்ணீர், இதெல்லாம் நான் எதுக்கு ஆண்டவரே சகிக்கணும்? இதெல்லாம் தேவையா? சில நேரங்கள யோசிக்கவே வருது பாருங்க. எதுக்கு இங்க இருக்கணும்? ஏன் வாழணும்? அதெல்லாம் யோசிக்க வருது. என்னத்த பெருசாயிர போகுது? நம்ம இருந்து என்னத்த செய்ய போறோம்? நம்ம ஏன் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் வாழ்க்கையவே முடிச்சுக்கலாம்ன்ற மாதிரி வருது எண்ணம். வாழ்க்கையெல்லாம் முடிக்காதீங்க. வாழ்றதுக்காக தான் பிறந்திருக்கோம், நம்ம சாகிறதுக்காக பிறந்திருக்கிறோம். திடன் கொள்ளுங்கள். அதுக்கு தான் பலன் வேணும், புரியுதுங்களா? இப்போ கொஞ்சம் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். இப்போ பணம் தான் பிரச்சனை, பணம் தான் பிரச்சனை அப்படின்னா, அக்கௌண்ட்ல ஃபுல்லா பணம் இருக்குது, பாக்கெட் ஃபுல்லா பணம் இருக்குதுன்னா என்ன பண்ண போறோம்? அதெல்லாம் யோசிக்க கூட மாட்டோம். நம்ம பாட்டுக்கு போய் செலவு பண்ணுவோம், நம்ம பாட்டுக்கு போய். சரீரத்துல வியாதி தான் பிரச்சனை வச்சுக்கோங்களேன். குனிய முடியலன்னு, உட்கார முடியல, வலிக்குது, கஷ்டமா இருக்குது, சாப்பிட முடியலன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சுகம் கிடைச்சி பலனோட ஆரோக்கியத்தோட நீங்க இருக்கிறீங்கன்னா என்ன யோசிப்பீங்க? எதுவுமே யோசிக்க மாட்டோம். நம்ம பாட்டுக்கு போவோம், எதையாவது சாப்பிடுவோம், வருவோம். அப்ப இந்த பிரச்சனை ஏதாவது வந்தாதான் வந்து என்ன பண்ணுது? வெறுப்பா கடுப்பாக்கி விட்டுருது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, திடன்கொள். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா சில மொழிபெயர்ப்புல எப்படி வருதுன்னா, ஐ வில் கிவ் யூ ஸ்ட்ரென்த். திடன்கொள், திடன்கொள்னு நான் சொல்றேன்ல, அந்த வார்த்தைக்கு நிறைய மொழிபெயர்ப்புல போய் பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்குதுன்னா, நான் உனக்கு பலனை கொடுப்பேன், நான் உனக்கு பலனாக இருப்பேன். எதுக்கு உங்களுக்கு பலன் வேணும்? பணத்தை சம்பாதிக்கவா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க நான் உனக்கு பலனை தருகிறேன்னு சொல்றார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்றார், சுகமாக்குறேன்னு சொல்றார். உன் குடும்பத்துல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவேன்னு சொல்றாரு.
ஏசாயா 41:13 சொல்றாரு. ஏசாயா 41:13 உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ரைட் ஹேண்ட புடிச்சு சொல்றாரு, வலது கையை புடிச்சு சொல்றாரு, உன் வலது கையை புடிச்சு சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் கூடவே இருக்கிறேன், உன் பட்சத்துல இருக்கிறேன், பயப்படாதே. நான் என்ன சொல்லணும்? ஆண்டவரே, என் வலது கையை உங்களுக்கு தரேன், என் வலது கையை பிடிங்க, நான் பயப்பட மாட்டேன், எனக்கு நீ துணை நிற்கிறீர். எல்லாம் சொல்லுவோமா? வலது கையை தூக்கி சொல்லுங்க எல்லாரும். வலது கையை தூக்கி சொல்லுங்க. கர்த்தாவே, நான் பயப்படுவதில்லை, என் வலது கையை நீர் பிடித்திருக்கிறீர், எனக்கு நீர் துணை நிற்கிறீர். ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லுங்க, உங்க குடும்பத்துல சொல்லுங்க, கையை தூக்கி சொல்லுங்க, கர்த்தாவே என் கையை பிடிச்சுக்கோங்க, இந்த வலது கையை பிடிங்க, நான் பயப்பட மாட்டேன், நீர் துணை நிற்பீராக, என் கையை பிடித்துக் கொள்ளும். பயப்படாதீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாவனா இருக்கட்டுங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனையாவனா இருக்கட்டும், ஆண்டவர் அதை மாற்ற முடியும். இந்த உலகத்துல கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க, இயேசுவை அறியாதவங்க கூட என்னன்னா தன்னம்பிக்கையை பத்தி பேசுறாங்க. பாசிட்டிவிட்டி, முற்போக்கா பேசுறாங்க. என்னால் செய்ய முடியும் என்று சொல்லுங்கள், காலையில் எந்திரிச்சு எல்லாம் நடக்கும் என்று சொல்லுங்கள், நல்லதை யோசியுங்கள், நல்லதை பேசுங்கள் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் வேதத்தில் இருக்கிற பிரின்சிபல்ஸ் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அவங்க அதையே கண்டிப்பா நடக்கும், அதுவும் நடக்கதான் செய்யுது, நடக்காமலாம் இல்லை, அதெல்லாம் நடக்குது. நான் மனுஷன் ஆண்டவர் அப்படி உண்டாக்கிட்டார், எப்படி பேசி அவன் உண்டாக்க முடியும். ஆனா இன்னைக்கு நான் பேசுறது ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் கிடையாது, நான் பேசுறது முற்போக்கா பேசிட்டு போறது கிடையாதுங்க. நான் பேசுறது தேவனுடைய வார்த்தை. சர்வலோகத்தையும் படைத்த தெய்வம், நம்ம உண்டாக்கினவர், நம்மளுக்காக மரித்தவர், நம்மளுக்காக உயிர்த்தவர், நம்மளுக்காக சிங்காசனத்துல போய் உட்கார்ந்து நம்மளையும் கூட உட்கார வச்சிருக்கிறவர், நல்ல ஸ்தானத்தை கொடுத்தவர், நம்மளை பிள்ளையாக்கினவர், நம்மளை சுதந்திரமாக்கினவர். அவரு சொல்றாரு, இயேசுவின் ரத்தத்தினால் நம்மளை கழுவி இருக்கிறாரு. அவரு சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் வலது கையை நான் பிடிக்கிறேன். நீங்க சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்குறப்ப சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கையை தூக்குறேன், இந்த கையை தூக்குறேன், பிடிச்சுக்கோங்க, நீரின் துணையை நிற்பிறாக. அவ்வளவுதான். காலையில எந்திரிக்கிறப்ப சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கையை பிடிக்கிறேன், பிடிங்க பிடிங்க, இந்த என் துணையை நிற்பீராக, என்னை பிடிச்சி வழி நடத்துவீராக, என்னை கொண்டு செல்வீராக, செம்மையான இடத்துல நடத்துவீராக, நல்ல பாதையில் நடத்துவீராக. ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் சொல்லணும் நீங்க, கர்த்தாவே என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன், என் வாழ்க்கையை கொண்டு நல்ல காரியத்தை செய்யும், என் வாழ்க்கையை மாற்றும், என் சூழ்நிலையை மாற்றும், செய்யுங்க, என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் சொல்லணும் ஒவ்வொரு நாள். இதெல்லாம் டெய்லி பண்ண வேண்டியது. ஒரு நாள் வந்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், அவ்வளவுதான், க்ளோஸ். இல்ல இல்ல, அது ஆவியில மாற்றம் ஏற்படணும், அது ஏற்பட்டாச்சு, அவ்வளவுதான். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், கர்த்தாவே என் வாழ்க்கையை கொண்டு நீர் பயன்படும், என் வாழ்க்கையை நீர் எடுத்து பயன்படுத்தும், சிறப்பானதை செய்யும், பிரம்மாண்டமான காரியத்தை செய்யும். ஏசாயா 40 ஏசாயா 40:28 பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்ட கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை, இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. இங்க என்ன போட்டிருக்கு? கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை, இதை நீ அறியாயோ. ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவர் யாரு? நம்ம ஆண்டவர் எப்படி நினைச்சுக்கிறோமோ நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் போல நினைச்சுக்கிறோம். ஆண்டவர் நம்ம சித்தப்பா, மாமா, பெரியப்பா, நம்ம சித்தி, இவங்கள தானே பார்க்கிறோம். இவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்க நல்லா இருந்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, நீங்க கொஞ்சம் அப்படி போனீங்கன்னா அவங்க கொஞ்சம் இப்படி போவாங்க. நீங்க ஒரு வார்த்தை பேசாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது, நீங்க ஒரு வார்த்தை பேசினீங்க 10 வார்த்தை பேசுவாங்க, கரெக்டா டைம் பார்த்து கழட்டி விட்டு போவாங்க. இந்த மாதிரி நிறைய நீங்க அனுபவிட்டு இருப்பீங்க. அப்ப நம்மளுக்கு எப்படி வரும்னா, இந்த மாதிரி மோசமான சூழ்நிலை வரும்போது கடவுளும் கழட்டி விட்டு போயிடுவார் போல, கஷ்டத்துல சிக்க வச்சுட்டு போயிடுவார் போல. அதனாலதான் சிலர் அன்னைக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொல்றாங்க, ஆண்டவர் ஏன் இப்படி பண்றாரு எனக்கு மட்டும்? அவங்க நினைச்சிட்டாங்க எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் பார்த்து ரூட் போட்டு மேப் போட்டு இவங்க வீட்டுல கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர் பண்ற வேலை கிடையாது. அது இங்க போட்டிருக்குது,
சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. டயர்டாகிறது மனுஷன். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு சாயந்தரம் அப்படியே வந்து வீட்டுல என்ன பண்றோம்? உட்காரலாமா, கொஞ்சம் அப்படி சாஞ்சு உட்காருவோம், கொஞ்சம் படுப்போம் அப்படின்னு நம்ம நினைச்சு வரோம் வீட்டுக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் சாஞ்சு கம்ஃபர்டபுளா அப்படி உட்காரணும்னு பாக்குறோம். ஆண்டவர் இளைப்படுவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. நம்மள மாதிரி டயர்ட் ஆகிறதே கிடையாது. அவர் தான் நம்ம ஆண்டவர். உங்களை பாதுகாப்பேன்னு சொல்றாருல, உங்களை பராமரிப்பேன்னு சொல்றாருல, உங்களை நான் பலப்படுத்துவேன்னு சொல்றாருல, உங்களை திடன் கொள்ளுன்னு சொல்றாருல. அவர் யார் தெரியுமா? அவர் சோர்ந்து போவதில்லை, இளைப்படைவதும் இல்லை. நீங்க எவ்வளோ தப்பு பண்ணி, எவ்வளோ பிரச்சனை பண்ணி சிக்கிட்டு இருந்தாலும் பார்த்துட்டு, எவ்வளோ வாட்டி உன்னை காப்பாத்தி காப்பாத்தி விடுறேன், நீ ஏன் இப்படி போய் திருப்பி சிக்கிற அப்படின்லாம் டயர்ட் ஆகிறவர் கிடையாது. உங்களை 1000 முறை, கோடிக்கணக்கான முறை மன்னித்தவர், கல்வாரி சிலுவையிலே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சவர். அவர் என்ன பண்றாரு? உங்களை பார்த்து இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. இதை வச்சுட்டு வேற மாதிரி பேசிடுறாங்க. நான் கரெக்டான மொழியாக்கத்தை நான் சொல்றேன். அது அவர் என்ன பண்றாருன்னே தெரியாது அப்படின்றாங்க. அப்படிலாம் சொல்ல வரல. இயேசு இந்த பூமியில வாழ்ந்தப்போ முதல் அற்புதம் செய்யறாரு. கானாவூர் கல்யாணத்துக்கு போறாரு. போறப்போ ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு. மரியாள் சொல்றாங்க, இந்த மாதிரி காலி ஆயிடுச்சு, இப்பயாவது ஏதாவது பண்ணுங்க. இயேசு மேசியான்லாம் சொன்னாங்க, தேவதூதன்லாம் வந்து சொன்னாரு, நானும் பார்க்கறேன் 30 வருஷமா ஒன்னும் காட்டல, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. இயேசு என்ன சொன்னாரு? ஸ்திரியே, அம்மானு கூட சொல்ல, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்னன்ட்டாரு. ஐயோ, நம்ம ஓரமா போயிடணும், ஓரமா போயிட்டாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போனாங்க. என்ன தெரியுமா சொல்லிட்டு போனாங்க? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அது ரொம்ப ரொம்ப கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன். என்ன சொன்னாலும் செஞ்சிருந்தாங்க. இவர் போறாரு. இவர் எங்க போயிருக்கணும்? கிச்சனுக்கு போயிருக்கணும். எங்க போறாரு? வெளியில. யாரும் யோசிச்சது இல்ல. அததான் இங்க போட்டிருக்குது. அவர் செய்வதை நீ அறியாய். எது எது அறியாய்? எப்படி அற்புதம் செய்யறாருன்றத நீ அறியாய். போய் கற்சாடியில தண்ணி ஊத்துறப்பையும் எவனுக்கும் தெரியாது. தண்ணியை ஃபுல்லாக்குன்னு சொல்றப்ப தெரியாது, எடுத்துட்டு போகணும் சொல்றப்ப தெரியாது, கொடுக்கும் போது தெரியாது. அவன் வாயில ஊத்துறப்பதான் தெரியும் அது திராட்சரசம். அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அததான் சொல்லுது. ஆண்டவர் வாழ்க்கையில் எப்படி இந்த அற்புதத்தை செய்வார் என்பது உனக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. எனக்கு ஆண்டவர் எப்படி எனக்கு செய்வார்னே தெரியாது. அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு சொல்ல போறேன்? அது நம்ம வேலையும் கிடையாது. 5000 பேர் புருஷர்கள் மாத்திரம் 15000 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. 3 நாள் பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. சீசர்கள்ட்ட சொல்றாரு, இவர்களை போஷியுங்கள். இயேசு என்ன பண்ணிருக்கலாம்? நான் யோசிக்கிறேன். நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்ப இந்த இஸ்ரவேல் மக்களுக்கெல்லாம் வந்து ஆண்டவர் வானத்துல இருந்து மன்னா பொழி வச்சார் பாத்தீங்களா? அதுக்கப்புறம் அப்படியே ஒரு காத்தடிச்சுட்டு வந்து காடையெல்லாம் வந்து விழுந்துச்சு. நான் என்ன சொல்றேன்? எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது, பரமண்டில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு ஒரு ஜபத்தை போட்டு மண்ணா படப்படன்னு விழுந்து, அதான் ரெடிமேடா குக் பண்ணி அப்படியே ஆன்னு வாயை திறந்தா எல்லா வாயிலும் நல்லா இருந்திருக்குமா இல்லையா? ஈஸியாவும் இருந்துட்டு இருக்கும் இல்லையா? அப்படி பண்ணலையே. முடியுமா? முடியாதா? முடியும். பிசாசே வந்து சொல்றான் 40 நாள் உபவாசத்துக்கு அப்புறம் இந்த கல்லுகள் எல்லாம் நீர் அப்பமாக்கி சாப்பிடும்ன்றான். நல்ல ஐடியாவா இருக்குதே. கரெக்ட். அப்படி கூட செஞ்சிருக்கலாமே, கல்ல அப்பமாக்கி சாப்பிட்டுருக்கலாமே. தெரியாதுப்பா, எனக்கு தெரியாது. அவர் எப்படி செய்யறாருன்னு தெரியாது. அவர் என்ன பண்றாரு? 5 அப்போ இதை நீங்க யோசிச்சிருப்பீங்களா? ஏதோ ஒரு சின்ன பையன் அவங்க அம்மா அப்பா டிஃபன் பாக்ஸ்ல, ஸ்நாக் பாக்ஸ், ஸ்நாக்ஸ்ல நம்ம நினைக்கிற மாதிரி இவ்வளவு பெரிய அண்டா சைஸ்ல அப்பம் கிடையாது. சின்ன பண்ணுங்க, ரொட்டி, சின்ன பிள்ளைக்கு டப்பா எப்படி இவ்வளவு பெருசா போட்டு தருவாங்க. 5 அப்பம் 5 அப்பத்தை பிஸ்கட் மாதிரி போட்டு 2 மீன் துண்டை போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த புள்ள பாவம் சாப்பிடாம இல்ல, சாப்பிட்டு பாதி மீதி வச்சுச்சா இல்ல சாப்பிடாம இருந்துச்சான்னு தெரியல. இந்த பேதுரு அதே பார்த்துட்டு இருந்திருக்கான். நல்லா இருக்கு மீன். அந்த பையன் பார்த்த ஒருத்த அவன் வச்சுக்கிறான் 5 அப்பம் 2 மீன். சரி கொண்டு வா. இது யோசிச்சீங்களா? எடுத்து
எல்லாரும் எல்லாம் விசித்திரமா என்ன பண்றாரு? பணத்துக்கு எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுக்குறாரு. அட்லீஸ்ட் அப்படி கீழே இறங்கும் போது அப்படியே மண்டை கிட்ட எல்லாம் அப்படியே வானத்துல இருந்து அப்படியே நிறைய விழுந்தா கூட பரவாயில்ல. இது எடுத்து கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தரும் கொடுக்க கொடுக்க அது பெருகிட்டே இருக்கு. இதை நீங்க யோசிச்சீங்களா? நீ அறியாய். அததான் இங்க சொல்லுது இந்த வசனத்துல. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அவர் செய்கிற அற்புதம் யாரும் யோசிக்கல. செங்கடலை அவர் பிறப்பார் என்று யாரும் யோசிக்கல. அந்த சிவந்த சமுத்திரம் பிளக்கும்னு, எரிகோ கோட்டை விழுன்னு யாருமே நினைக்கல. கோலியாத்து கீழே விழுவான்னு யாருமே நினைக்கல. இந்த வேதத்தில் நடந்த அவ்வளோ அற்புதங்களும் அற்புதம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இயேசு சில நேரத்தில் சொல்றாரு, சுகமாக்கப்படுவாயாக என்றாரு. சில நேரங்களை போய் தொட்டு சுகமாக்குறாரு, சில நேரங்களை துப்புறாரு. ஐயோ, இது என்னது இப்படி எல்லாம் பண்றாரு? துப்பி அதுல மண்ணுல சேத்தை உண்டாக்கி அந்த சேத்தை எடுத்து கண்ணில் பூசி போய் கழுவிட்டு வான்றாரு. ஏன் புரியல? ஆனா அற்புதம் நடக்கும், அது மட்டும் நிச்சயம். உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், புரியாது, ரொம்ப யோசிக்காதீங்க, பயப்படாதீங்க, திடனா இருங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், இதை எடுத்து நீர் உருவாக்குங்க, சரிங்க, எனக்கு உதவி செய்யுங்க, நான் உம்மை நம்புகிறேன், உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன். சங்கீதம் 147:5. சங்கீதம் 147:5. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலம் உள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. இன்னொரு மொழிபெயர்ப்புல இந்த வசனத்தை எப்படி சொல்றாங்கன்னா, what he does you cannot understand by your knowledge. அவர் செய்கிறதை உன்னுடைய அறிவினால் நீ அறிந்து கொள்ள முடியாது. அவருடைய அறிவு அளவில்லாததுன்னு இருக்குல்ல, அந்த வசனத்தை வேறு மொழிபெயர்ப்புல போய் பார்த்தீங்கன்னா, what he does you cannot understand by your knowledge. அவர் செய்கிறதை உன்னுடைய அறிவினால் நீ அறிந்து கொள்ள முடியாது. அதனால உங்க பிரச்சனையை இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம பிரச்சனையை ரொம்ப யாராவது சொல்லிட்டாங்கன்னா கோவம் வந்துடும். புரியுதுங்களா? இப்ப கூட உங்களுக்கு என் மேல கோவம் வருதான்னு தெரியல. கோவம் வருதா? என் பிரச்சனையை பத்தி உங்களுக்கு என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? என் பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை, என் வியாதி எவ்வளவு பெரிய வியாதி, இதெல்லாம் யாரும் தெரிய கூட சொல்லிட்டாரு. ஸ்கேன் எடுத்துட்டேன், அதை எடுத்துட்டேன், ரிப்போர்ட் எடுத்துட்டேன், எல்லாம் வச்சுக்கிறேன் பாருங்க, இதெல்லாம் சரியாகாது சொல்றாங்க. 100ல ஒருத்தருக்கு தான் வருமா, 10,000த்துல 2 பேருக்கு தான் வருமா? டாக்டர் சொன்னதெல்லாம் சொல்றாங்க, கரெக்ட் தான். யார் இல்லைன்னு சொன்னா? இல்ல, என் குடும்ப பிரச்சனை, ஐயோ நான் நரகத்துல போயிட்டு இருக்கேன், கரெக்ட். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னா எல்லாம் கோவம் வந்துருது. என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்லையா? கஷ்டம் இல்லையா? கஷ்டம்தான். தேவன் சொல்லுகிறத சொல்றேன், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்க. இப்போ ஏன் இது எல்லாமே மனசுதான் காரணங்க. இப்போ மெயின் அட்டாக்கே என்னன்னா மைண்ட்ல தான் அட்டாக்கு. சர்ச்சுக்கு வர்றவங்களை விட சர்ச்சுக்கு வெளியே இருக்கிறவங்க தான் சென்சஸ் சொல்றேன். ஒரு பதிவு எடுத்ததின்படி பார்த்தா, சபைக்கு உள்ள இருக்கிறவங்களை விட சபைக்கு வெளியே இருக்கிறவங்களே எனக்கெல்லாம் இந்த சூழ்நிலை மாறிடும், என் வாழ்க்கை நல்லாயிரும் நம்புறாங்க. சபைக்கு வர்றவங்க தான் அதை நம்ப மாட்டாங்களாம். ஏன்னா பிசாசுக்கு பாருங்க, அவ்வளோ இவன் நினைச்சிட்டான், இவனை மட்டும் இவன் நடக்காதுன்னு முடிவு பண்ணிட்டான்னா இவன் சிக்கிக்கும். அதனால எல்லா சூழ்நிலையும் பேச்சும் வச்சு என்ன பண்றான், உனக்கு நடக்காது, உனக்கு வராது, பார்த்துட்டே வராது. 5 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு, ஏதாவது மாறுச்சா? எதுவுமே மாறல, அவ்வளவுதான், அவன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு, இன்னும் அடுத்த 10 வருஷம் இப்படியே தான் இருக்கும், அப்படியே தள்ளிட்டு அப்படியே போயிரு, மாறாது மாறாது அப்படியே தான் இருக்கும், இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பான். ஒருத்தர் மாறும்னு சொன்னா அப்படியே ஆடிருது. அதெல்லாம் இன்னைக்கு நான் சொல்றேன், உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்கள் பிரச்சனைகள் தீரும், கண்ணீர் கவலைகள் நீங்கும், கஷ்டங்கள் நீங்கும். திடன் கொள்ளுங்கள். பேசுகிற இந்த வேளையிலே உங்களுக்கு பலன் உண்டாகிறது, தெய்வீக பலன் உண்டாகிறது. சாதா பலன் இல்ல, தெய்வீக பலன். சாதா பலன் எதுக்கு? அது இந்த போயிட்டு சும்மா என்டர்டைன்மெண்ட்லயே வரும்.
நம்ம நேரத்தை செலவழிச்சு இங்க நேரத்துல இந்த ஆலயத்துல வந்து உட்கார்ந்து இந்த வசனத்தை கேட்கிறோம். அது தெய்வீக பலனை பெற்றுக் கொள்வீர்கள். உலகம் தரக்கூடிய சந்தோஷம் இல்ல, இது தெய்வ சந்தோஷம். பிரச்சனை சரியாகல, ஆனா சந்தோஷமா தான் நான் இருக்கேன். ரொம்ப மோசமா இருக்குது, ஆனா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என் உள்ளங்களை ஆட்கொண்டிருக்கிறது, உங்கள் உள்ளத்தை ஆட்கொள்ளுகிறது. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலம் உள்ளவருமா இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா இந்த வசனத்தை? வேதத்துல இந்த வசனத்தை பார்த்து சொல்லுவோம், நம்ம சேர்ந்து சொல்லுவோம், எல்லாம் சத்தமா சொல்லுங்க. என்னுடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலம் உள்ளவுமா இருக்கிறார். இன்னும் 2 வாட்டி சத்தமா சொல்லுவோம். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலம் உள்ளவருமா இருக்கிறார். திருப்பி சொல்லுவோம், என்னுடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலம் உள்ளவராய் இருக்கிறார். இப்ப பாயிண்ட் நீங்க யாருன்றது கிடையாது, உங்க பாயிண்ட் எங்க ஆண்டவர் யாரு? எங்க ஆண்டவர் யாரு? மகா பெரியவர், மகா பலம் உள்ளவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு கிரிட்டிக்கல் பிரச்சனை, எல்லாம் 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 ஓகே, எல்லாம் சரிதான். நான் இப்ப பேசுறது உங்க பிரச்சனையே இல்லை. நான் பேசுறது பிரச்சனைய என் ஆண்டவரை உனக்கு தெரியுமா? பிரச்சனை எல்லாம் இப்ப வந்தது. எங்க ஆண்டவர் எவ்வளவு நாளா இருக்கிறார் தெரியுமா? 1000 ஆண்டுகளாக இருக்கிறார். எப்போ வந்துச்சு பிரச்சனை? உங்க பிரச்சனை எவ்வளவு நாளா இருக்குது? போன வருஷம் வந்துச்சா? இல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி, இல்ல 10 வருஷம், இல்ல என்னங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கா உங்களுக்கு பிரச்சனை? அவ்வளவு தானே. ஆண்டவர் கோடான கோடி கோடி நித்தியமா இருக்கிறவர், மகா பெரியவர், மகா பலமுள்ளவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. ரோமர் 4:17 இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல் அழைக்கிறவருமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானா. இப்ப நான் பேசுறதெல்லாம் வந்து இல்லாததான் பேசிட்டு இருக்கேன்ல, அதனால நிறைய பேருக்கு ஏத்துக்க முடியல. என்னங்க இல்லாததான் பேசிட்டு இருக்கீங்க, சும்மா ஆண்டவர் பலனை கொடுப்பாரு, ஸ்திரமா இருங்க, திடமா இருங்க, திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள். எதுவுமே இல்லையே, எனக்கு பயமா இருக்குது, எனக்கு வீக்கா இருக்குது, எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு திடன் கொள்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்னா, இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல் அழைக்கிறவராய் இருக்கிற தேவன் அவர் எப்படி அழைக்கிறாரு? இல்லாததை இருக்கிறவரா அழைக்கிறார். தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறாரு, ஒரு கூட்டமா இருக்குது, என்னதுன்னா எலும்புக்கூடு. கூட்டமா இருக்குது எலும்புக்கூடு. என்னது இருக்குது? அது காஞ்சி போய் மழை பட்டு வெயில் பட்டு காஞ்சி போய் 10 காசுக்கு ஒரு காஞ்ச கருவாடு மாதிரி இருக்கு. கருவாடுல கூட கொஞ்சம் சதை இருக்கும், அதை விட மோசம், வெறும் எலும்பு தான் இருக்குது. தீர்க்கதரிசி என்ன 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 பாதுன்றாரு. சொல்றாங்க, ஐயா எனக்கு தெரியாது ஐயா. சொல்றாரு பேசு. தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு பேசுன்றாரு. எதை பார்த்து? செத்து இருந்தா கூட சரி, ஏதோ உயிர் வந்துடும், நம்ம ஜோம் பண்றப்பன்னு யோசிக்கலாம். சரி, நேற்று செத்துதுன்னா கூட சரி, ஏதோ கொஞ்சம் சதா இருக்கு. செத்து பல நாள் வருடங்களாச்சு, காஞ்சி போய் அந்த எலும்பு எல்லாம் ஒண்ணு இல்லாம இருக்குது. பேசுறான். பேசுனா என்ன தெரியுமா? நரம்பு வருது, தசை வருது, அவயவம் வருது, சதை வருது, ரத்த ஓட்டம், கடைசியில உயிரே வந்துருச்சு. ஒரு பெரிய சேனியாக எழுப்பினது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில சூழ்நிலை செத்து போயிருக்கலாம், நாடி போயிருக்கலாம். நான் சொல்றேன், அது உயிரடையும். ஏனென்றால் நம்ம இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைப்போம். உங்களுடைய சூழ்நிலை அலையுங்கள். அது மாதிரி இவ்வளவு நாள் எனக்கு பயமா இருந்துச்சு, திடன்ல எனக்கு வீக்கா இருக்குது, அது நடக்காது, என் புள்ள சரியில்லை, மாமா சரியில்லை, வேலை சரியில்லை, குடும்பம் சரியில்லை, எது சரியில்லை சொல்லிட்டு இருக்கிறீங்களா? இப்ப சொல்லுங்க, எல்லாம் சரியாக்கப்படும், எல்லாம் சரியாக்கப்படும். ஆமா, எல்லாம் சரியாகும், வாழ்க்கை சரியாகும். நான் பயப்பட மாட்டேன், நான் திடன் கொள்வேன், எல்லாம் சரியாகும். சும்மா அந்த அப்பப்ப எல்லாம் கிடையாது, இப்பவே சரியாகுது. இயேசுவின் நாமத்தினால இப்ப சரியாகுது. அடுத்த வருஷம் சரி, இப்ப சரியாகுதுங்க. எனக்கு இயேசு வந்து சொன்னாரா? அப்போ அடுத்த மாசம் அப்பாயின்மெண்ட் 13ஆம் தேதி வந்துருன்னு சொன்னாரா? சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம தான் அப்பாயின்மெண்ட் எல்லாம் உண்டாக்கியிருக்கோம். ஓகே, இன்னைக்கு என்ன டேட்டு? 10. ஓகே, அப்போ அடுத்த மாசம் 22ஆம் தேதி 4 மணிக்கு வாங்க. எதுக்குங்க? எனக்கு இன்னைக்கு வேணும். இயேசு சொன்னாரா? சொல்லல. அப்ப நானும் சொல்ல மாட்டேன், எனக்கு இப்போ. எல்லாம் சொல்லுங்க, இப்பவே மாறுகிறது என் வாழ்க்கை, இப்போ மாறுகிறது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, இப்போ மாறுகிறது என் வாழ்க்கை, இப்போ மாறுகிறது. ஏன்னா இன்னைக்கு மாறுகிறது. ஆமா, மாறுச்சு.
நிறைய பேருடைய வாழ்க்கை மாறிச்சு. சாரிபாத் ஊர்ல எலியா போய் நிற்கும் போது அந்த விதவை அந்த மகனோட சேர்ந்து கடைசி சாப்பாடை சாப்பிட்டுட்டு சாகலான்னு நினைச்சாங்க. அவங்களுக்கு அற்புதம் அன்றைக்கு தேவை, 4 நாளைக்கு அப்புறம் இல்லைங்க, அன்னைக்கு அற்புதம் தேவை. கடைசி சாப்பாடை சாப்பிட போனாங்களா, அன்னைக்கு தேவை அந்த அற்புதம். என்னைக்கு நடந்துச்சு அற்புதம்? அன்னைக்கே நடந்துச்சு. அன்னைக்கே பாவு பெருகுச்சு, அன்னைக்கே என்ன வந்துச்சு. எலிசா தீர்க்கதரிசி இருக்கும்போது 2 பிள்ளைகளை பிடிச்சிட்டு போக வந்திருக்கான் கடன்காரன். என்னைக்கு அற்புதம் வேணும்? இன்னைக்கு அற்புதம் வேணும். இன்னைக்கு நடக்கல, பிள்ளைய பிடிச்சிட்டு போயிடுவானுங்க. அற்புதம் என்னைக்கு நடந்துச்சு? அன்னைக்கு நடந்துச்சு. செங்கடல் என்னைக்கு பிளந்துச்சு? 1 வாரம் கழிச்சா. இன்னைக்கு திறக்கணுங்க. செங்கடல் இன்னைக்கு திறக்கலனா இவன் அவுட்டு. என்னைக்கு திறந்துச்சு? அன்னைக்கு திறந்துச்சு. எல்லாம் சொல்லுங்க, இன்றைக்கு நடக்கும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, இன்றைக்கு நடக்கும். அற்புதங்கள் நடக்கும். எதிர்பாருங்க, விசுவாசிங்க. நம்ம ஒன்றும் செய்ய போறது இல்ல. நம்மளால செய்ய முடிஞ்சா செஞ்சிருப்போமே, நம்மளால செய்ய முடியாதே. நான் செய்யறது இல்லைங்க, ஆண்டவர் செய்ய போறார். ஏசாயா 40:27, யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்று நீ சொல்வானேன். என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். வாழ்க்கையின் பிரச்சனைகளை பார்த்து 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 விரக்தி ஆகி போய் இப்போ ஜோம் பண்ணா கூட சிலருக்கு விசுவாசத்துல எல்லாம் ஜோம் பண்ண வராது. கண்ணை மூடின உடனே ஓன்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க சிலர். அது சரியில்லை, இது சரியில்லை, கஷ்டமா இருக்குது, ஏசாப்பாட்டுருவாங்க. முடியல ஆண்டவரே, உனக்கு தெரிய மாட்டு, நான் கஷ்டப்பட்டுனுக்கிறேன், எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் என்னதான் பண்றது? புலம்பலாகி அழுகியாகி ஒரு மாதிரி ஆயிருது. அவங்க கிட்ட தான் சொல்றார் ஆண்டவர், என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்று நீ சொல்வானேன். இஸ்ரவேல் மக்களை குறித்தெடுத்து அவங்களை ஆசீர்வதிச்சு உடன்படிக்கை பண்ணி அவங்களையே பாதுகாத்து அவங்களுக்கு அற்புதத்தை அதிசயத்தை செஞ்சு இந்த உலகத்திலேயே சிறப்பானவர்களை ஆண்டவர் வைத்திருக்கார். ஆனா அவங்க சொல்றாங்க, அநியாயம் தான் நடக்குது, எனக்கு நியாயம் நடக்கலன்னு. அதே நேரத்தில் இந்த மனுஷன் தான் விட்டு போயிட்டான். அவன் தான் ஆண்டவருக்கு விரோதமா ஆண்டவருக்கு பிரியமில்லாம பாதையில போய் சிக்கிக்கிட்டான். ஆனா அவன் என்ன சொல்றான்? என்ன சொல்றாங்க? ஆண்டவர் என்ன பார்க்கல, முடியல அப்படி. ஏசாயா 49:14 போட்டிருக்குது, சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறான். என்ன சொல்றாங்களா? ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, என்ன கைவிட்டாருன்னு சொல்றாங்க. நேரத்துல நம்மளே அப்படித்தான் சொல்லிடுறோம். சில நேரத்துல ஆண்டவர் நம்மளை கைவிட்டார் போல, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், ஆண்டவர் ஏதோ கைவிட்டார், ஏதோ செய்யறாரு, வச்சு செய்யறாரு, நம்மள ஏதோ பாடத்தை கத்து தராரு. அதெல்லாம் கிடையாது. 15 போட்டிருக்கு பாருங்க, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நடப்பதே கிடையாது, வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்பா அம்மா பிள்ளையை விட்டுட்டு போவே மாட்டாங்க, அம்மா பிள்ளையை விட்டு போவே மாட்டாங்க, அப்படிலாம் விட மாட்டாங்க. சில நேரங்கள்ல சில குடும்பம்லாம் ரொம்ப மோசமான பிரச்சனையில இருக்கும். சொல்லுவாங்க, இந்த பிள்ளைக்காக தாங்க வாழ்ந்துட்டு இருக்கேன்னுவாங்க. இந்த பிள்ளை மட்டும் இல்லைன்னா நான் போயிட்டு இருப்பேன் அப்பயோ அப்படின்வாங்க. இப்போ வாழ்றதே பிள்ளைக்காக. ஆனா அப்ப கூட சில நேரங்கள்ல சில மோசமானதுங்கெல்லாம் இருக்குது. பிள்ளைய விட்டு போயிடுறது, எங்கேயா தூக்கி போட்டு போறது, விட்டுட்டு ஓடுறதெல்லாம் இருக்குல்ல. அந்த கேஸுக்கு சொல்றாரு, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. சில நேரங்கள் இப்ப நம்மளுக்கு வயசு ஜாஸ்தியாகி உங்களுக்கு ஒரு 70 வயசு இல்லை 80 வயசு ஆயிடுச்சுன்னா உங்க அப்பா அம்மா எல்லாம் இல்லாம இருக்கிறாங்க, அவங்களாம் போயிட்டாங்க. இல்லை இப்போ அப்பா அம்மா அங்க இருந்தாங்கன்னா ஏதாவது போய் சொல்லவாது செய்யலாம். சரியாயிரும் சரியாயிரும், ஓகே எல்லாம் பாத்துக்கலாம், எல்லாம் சரியாயிரும் சொல்றது கூட யாரும் இல்லையா? ஒண்ணும் இல்ல, நம்ம சொல்ற கதையை கேட்டு எல்லாம் சரியாயிரும், விடு விடு எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது கூட யாரும் இல்லையே. ஆனா இயேசு சொல்றாரு, இன்னைக்கு இந்த ஊர் உலகத்துல யாரு மறந்தாலும் கைவிட்டாலும் நான் உன்னை விட்டு விலகாமல் இருப்பேன், கைவிடாமல் இருப்பேன், மறப்பாமல் இருப்பேன். 16 போட்டிருக்கு பாருங்க, 16 இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது.
அதாவது என் கையில இருக்கிற இந்த கைரேகை எப்ப அழியும்? எரிச்சாதான் அழியும், இல்ல கையே இல்லாம இருந்தாதான் அழியும். கேட்டா இங்க ஆண்டவர் சொல்றாரு, என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆண்டவர் கையில நம்மள வரைஞ்சிருக்கிறாராமா. யார் நம்மளை பத்தி பேசுறா என்ன, பேசாட்டி என்ன, பார்த்தா என்ன, பார்க்காட்டி என்ன, சர்வலோகத்தையும் படைத்த தெய்வம் அவர் சொல்றாரு, உன்னை என் உள்ளங்கையில உறைஞ்சு வச்சிருக்க, லைன் போட்டு வச்சிருக்க. சும்மா தொட முடியுமா யாராவது? ஒன்றும் உங்களை அணுகுவதில்லை. அவருடைய கண்ணின் மணியாக இருக்கிறோம். அவர் கண்ணை தொற்ற முடியுமா? முடியாது. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. திடன் கொள்ளுங்கள், பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த தெய்வீக பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். தைரியமாக போங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், உங்கள் வாழ்க்கையில செய்வார், நன்மை உண்டு பண்ணுவார். அப்புறம் 17 சொல்றாரு, ஏன்னா இந்த பிள்ளைங்கள்லாம் போயிட்டாங்க, பிள்ளைங்கள்லாம் புடிச்சு போயிட்டானுங்க. 17 சொல்றாரு இஸ்ரவேல் மக்களுக்கு, உன் குமாரத்தை விரித்து வருவார்கள். உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். உனக்கு கஷ்டத்தை கொடுத்து, உனக்கு பிரச்சனையை கொடுத்து, உன் வாழ்க்கையை உனக்கு கடினமாக்கினவர்கள் உன்னை விட்டு போவார்கள். பிசாசு உங்க வாழ்க்கையை விட்டு ஓடுறோம். இயேசுவின் நாமத்தினால உங்க வாழ்க்கையில நீங்கள் சந்தித்த அந்த கண்ணீர், அந்த வேதனை, அந்த கஷ்டம் எல்லாம் இன்றோடு ஒரு முடிவுக்கு வருகிறது. ஒரு தெய்வீக பலன் வருகிறது. நீங்கள் ஒரு தெய்வீக பலத்தோடு நாளைக்கு உங்க வேலைக்கு போக போறீங்க. இன்னைக்கு தெய்வீக பலத்தோடு அந்த குடும்பத்துக்கு போக போறீங்க. இவ்வளவு நாள் கஷ்டப்படுத்தினது அது இன்றோடு முடிந்தது. இந்த மாதிரி தான் சொல்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சொல்றத நீங்க ஆமேன்னு சொல்றது முக்கியம். இதை திரும்பி உங்க வாயால சொல்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு என்னது? பலனே. எசையா 40:29 பாருங்களேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போயிருக்கா? நான் சொல்றேன், அவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த காலை வேளையில இந்த வசனத்தை கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க, ஆனா ஒரு தெய்வீக பலன் உங்களை ஆட்கொண்டு கொண்டுதான் இருக்குது. அந்த பலன் உங்களை வந்துட்டு தான் இருக்கு. உங்க ஆவிக்குள்ள அந்த பலன் இறங்கிட்டு இருக்குது. வாழ்க்கையின் சூழ்நிலையை சந்திக்கும் போது இவ்வளவு நாள் சந்திச்ச மாதிரி கிடையாது. இப்ப நீங்க வேற மாதிரி சந்திப்பீங்க. உங்க குடும்பத்துல சூழ்நிலைகள், போராட்டம் எல்லாம் அப்படியே இஷ்டத்துக்கு அடிச்சிட்டு இருந்துச்சுல, நான் சொல்றேன் அதெல்லாம் முடிவுக்கு வருகிறது. நீங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ளுங்கள், இதை விசுவாசிங்க, நான் சொல்றதை நம்புங்க. ஒருவேளை ஆண்டவர் இந்த இடத்துல இருந்து இங்க உன் பிரச்சனைகள் மாறும்னு சொன்னா நீங்க ஒருவேளை நம்புவீங்களா? அதே மாதிரிதான் நானும் சொல்றேன். கர்த்தர் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார். உங்கள் சூழ்நிலை எல்லாம் மாற்றுகிறார். இதை விசுவாசியுங்கள். நம்ம வாழ்க்கையில ஒரே ஒரு ஆள் தான் உதவி செய்ய முடியும், அதான் நம்ம ஆண்டவர். அவரை நம்புங்கள். ஒருவேளை நீங்க நம்ப முடியாத ஒரு நிலையில இருக்கலாம். அது ஏன் அப்படி வந்துச்சுன்னு சொல்றேன் கேளுங்க. கடினமாயிருச்சு இருதயம். நிறைய நேரத்துல நம்மளுக்கு அற்புதத்தை வரவே வராதுங்கன்னு சொல்றோம். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வரும், எனக்கெல்லாம் வராது. எனக்கு சம்பளம் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கெல்லாம் எப்படிங்க எக்ஸ்ட்ரா காசு வரும்? எனக்கு சம்பளம் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க, வருமானம், எனக்கு எப்படி சம்பளம் கூடும்? வாய்ப்பே கிடையாது, அதெல்லாம் வந்ததே கிடையாது. இப்படி நம்ம பேசுறோம் பாருங்க. நான் சொல்றேன், அதை நிப்பாட்டுங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி வானத்திலிருந்து மன்னா வந்துச்சு, எப்படி காடை வந்துச்சு? எகிப்துல ஒவ்வொரு நாளும் அடிக்கிறான் அவன். ஆனா இஸ்ரவேல் மக்கள் வெளியே போகும்போது வெள்ளியும் பொன்னையும் அவன் தரான் கூட. எப்படி? அதுதான் ஆண்டவர் செய்யற வேலை. அவருடைய எண்ணங்களை, அவருடைய வழிகளை நாம் அறியோம். அவர் எப்படி வேணா செய்யலாம். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க மனதை லகுவாக்குங்கள். அதனாலதான் நான் திருப்பி திருப்பி உங்களை சொல்ல வைக்கிறேன். ஏன் உங்களை சொல்றேன்னா, நீங்க அப்புறம் வீட்டுக்கு போகும்போது சொல்லிட்டே போலாம். வீட்டுல இருக்கிறப்ப நாளைக்கு இதெல்லாம் சொல்லுங்க திரும்பி. கர்த்தாவே, நீர் என்னோடு இருக்கிறீர், எனக்கு அற்புதம் செய்வீர், நான் பயப்படாமல் இருப்பேன், நான் திடனா இருப்பேன், எனக்கு நன்மை உண்டு பண்ணுவீர், இன்றைக்கு அற்புதத்தை செய்வீர், இன்றைக்கு அதிசயத்தை செய்வீர், என் வாழ்க்கையை மாற்றுவீர்,
என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில சந்தோஷத்தை தருவீர், சமாதானத்தை தருவீர், நிம்மதியை தருவீர். என் வாழ்க்கையின் சூழ்நிலை எல்லாம் மாறும். நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை சார்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு யார் சொல்லணும்? நீங்க சொல்லுங்க. விசுவாசிங்க, ஆண்டவரை நம்புங்க. எனக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லாதீங்க. இல்லாதவைகளை இருக்கிறவர் போல் அழைக்கிற அந்த தெய்வம், அந்த தேவனை போல ஆபிரகாமும் அழைத்தான். அவர் தான் நம்முடைய தகப்பன். அப்பா மாதிரி தானே செய்யணும். நம்ம செய்யற மாதிரி தானேங்க நம்ம பிள்ளைங்க செய்து. அப்ப நம்மளும் அதே மாதிரி தானே செய்யணும். நம்ம ஆபிரகாம் அப்படிதான் செஞ்சாரு. 100 வயசுல போயிட்டு எனக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்னா எல்லாம் சிரிக்க தானே செய்வாங்க. காலகாலத்துல பிள்ளைய பெற்றிருக்க வேணாமா? 100 வயசுல என்னடா தாத்தா தாத்தா உனக்கு என்ன வேணும் போ. பாட்டி வேற உள்ள உட்காந்து இருக்குது, அந்த பாட்டி வேற சிரிக்குது. வேதத்துல அங்க இருக்குது, ஆபிரகாம் விழுந்து சிரிச்சானா. ஆண்டவர் சொன்னதை கேட்டு ஓவரா சிரிச்சு உழுந்து உழுந்து சிரிச்சிருக்கிறாப்ல ஆபிரகாம். உங்கள் வாழ்க்கையும் இயேசுவின் நாமத்தினால் அது மாதிரி நகைப்பாய் மாறுவதா? இன்னைக்கு நான் சொல்றதே உங்களுக்கு சிரிப்பா இருக்கும். என் சூழ்நிலை எல்லாம் மாறப்போதா, எனக்கு மாறப்போதா அப்படின்னு நீங்க உட்காந்துருக்கீங்கல்ல, மாறும். இயேசுவின் நாமத்தினால மாறும். இங்க நீங்க வந்ததுனாலே மாறும். இயேசுவின் நாமத்தினால மாறும். என் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பார்த்து நான் பேசுறேன். உங்கள் சூழ்நிலைகள் மாறும், மாறும். இயேசுவின் நாமத்தினால மாறும். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஏன்னா இந்த 20 வயசு 30 வயசுல அப்படிலாம் இருக்கும்போது என்ன எல்லாம் பார்த்துக்கலாம். நாங்க காத்துலயே போவோம், நாங்க கடல்ல நடப்போம், நெருப்புலயே போவோம் அப்படின்னு போறது. அப்பா அம்மா சொல்றாங்க வீட்டுல, அதெல்லாம் போகாத, ஆழம் தண்ணி அதெல்லாம் இறங்கக்கூடாதுன்னு. நாங்க பாத்துக்குவோம், நாங்க எல்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு போவோம். ஸ்பீடா போகாத தம்பி, ரோட்ல கொஞ்சம் பொறுமையா போன, அதெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதா இந்த வண்டி எவ்வளோ, அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு அங்கெல்லாம் போட்டிருக்கு. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போறாங்க. சோர்ந்தே போக மாட்டாம, எனர்ஜி அப்படியே டாப்லயே இருக்கும். காலில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பான், அப்ப கூட டயர்ட் ஆயிருக்காது. ஆனா இங்க வசனம் சொல்லுது, இளைஞர் கூட இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். அவன் வாய்ப்பே இல்லைன்னு சொல்றான், ஆனா அவன் கூட இடறி விழ வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்துல கூட தேவன் திடப்படுத்துவார், பலப்படுத்துவார். அவன் பண்ணிடலாம் அவன் நினைக்கிறான் பாருங்க. தேவன் ஆண்டவர் திடப்படுத்துவார். 31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இளைஞர் கூட டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க, இளைஞர் கூட கொஞ்சம் வீக் ஆயிடுறாங்க. ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் புது பலன் அடைவீர்கள். நம்ம டயர்ட் ஆயிடுவோம், ரொம்ப ஸ்ட்ராங் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறவங்கன்னா கூட நம்ம வீக் ஆயிடலாம். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். இங்கே வந்திருக்கிறது எது? கர்த்தருக்கு காத்திருக்கிறது. நீங்க வீட்டுல வேதத்தை வாசிக்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறது, நீங்க ஆராதிக்கிறது ஜெபம் பண்றது அதெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறது. நீங்கள் கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவீர்கள், ஓடினாலும் இழப்படைய மாட்டீர்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள். அந்த புதிய பலன் நீங்களை பெற்றுக்கொண்டபதனால. ஒரு மொழிபெயர்ப்புல போட்டிருக்குது இட்டர்னல் ஸ்ட்ரென்த். புது பலன்னா என்னன்னா, இன்னைக்கு தேவைக்கு இன்னைக்கு பலன், நாளைக்கு ஒரு பலன் வருது, அடுத்த மாசத்துக்கு அது வேற ஒரு பலன். இன்னைக்கு உங்க பிரச்சனையை தீக்கிறதுக்கு ஒரு பலன் இருக்குது, நாளைக்கு வருகிற சவால்களை சந்திக்க இன்னொரு பலன் இருக்குது. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் பலன், ஒவ்வொரு நாளும் கிருபை உண்டாக்குறது. இயேசுவின் நாமத்தினால் அந்த புது பலனை பெற்றுக் கொள்வீர்களா? எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, ஆண்டவரே உங்களுடைய பலனால என்னை நீ நிரப்புவீராக. எல்லாம் வாயை திறந்து கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய பலனால் நிரப்புவீராக. புதிய பலன், புதிய பலன், பழசெல்லாம் கிடையாது, இவ்வளவு நாள் பண்ணதெல்லாம் கிடையாது, ஒரு புதிய பலன். எல்லாம் கேளுங்க, கைகளை உயர்த்தி கேளு. ஆண்டவரே உங்களுடைய புதிய பலன் என் வாழ்க்கையை நிரப்பட்டும், என் குடும்பத்தை நிரப்பட்டும், என் தொழிலை நிரப்பட்டும், என் வாழ்க்கையின் சவால்களை மேற்கொள்வதற்கு, ஜெயிப்பதற்கு, முன்னேறி செல்வதற்கு ஒரு புதிய பலன் உண்டாகட்டும். ஆண்டவரே இந்த கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய பலன் உண்டாவதாக.
வாழ்க்கையில ஒரு புதிய பலன் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எழுந்திருப்பார்களாக, ஓடுவார்களாக, பறப்பார்களாக, பூமியில அநேக காரியங்களை சுதந்தரிப்பார்களாக, வாக்குத்தத்தங்களை எல்லாம் எடுத்துக் கொள்வார்களாக. கர்த்தாவே, ஒரு புதிய பலன் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஒரு புதிய பலன் உண்டாகினதற்காக நன்றி. ஒருத்தர் கூட இல்ல, சிறுவர் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவருக்கும் உடைய பலன், வேலையில, குடும்பத்துல, அவன் மனதுல ஒரு பெரிய ஒரு தைரியம், பலன் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவர், அநேக சாட்சிகள் உண்டாகட்டும், அற்புதங்கள் உண்டாகட்டும், அதிசயங்கள் உண்டாகட்டும், நன்மைகள் உண்டாகட்டும். இந்த நாள் தொடங்கி இவர் வாழ்க்கையிலே முன்னேறுவார்களாக, வெற்றி அடைவார்களாக, சம்பூர்ணம் அடைவார்களாக. கர்த்தாவே, ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய நிம்மதி, எல்லா புத்திக்கும் மேலான அந்த தேவ சமாதானம் உள்ளங்களை ஆட்கொள்வதாக. கர்த்தாவே, ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.